இப்ப பொதுவா கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோவிலே ஒரு கருவறை இருக்கும், சாமி இருப்பாரு, அம்பாள் இருப்பாங்க, இதுதான் முறை. ஆனா நம்முடைய காளையார் கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு திருக்கான பேர் அப்படின்னு சொல்லி பேர். காளையார் கோவில்ன்றது அதுக்கப்புறம் வந்த பேர் தான் திருக்கான பேர் அப்படின்னு. காளையார் கோவிலுக்கு முதல் பேர் அதுதான். அங்க இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சுந்தரேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருப்பாங்க. அதே மாதிரி சோமநாதர் அப்படின்னு ஒரு சிவனுடைய கருவறை உண்டு. அதே மாதிரி சொர்ணகாளீஸ்வரர் அப்படின்னு 3 கருவறை, 3 அம்பாள், 3 நடராஜர், 3 பைரவர் என்று எல்லாமே 3 இருக்கக்கூடிய ஒரு காஞ்சிபுரத்தில் அதே மாதிரி ஒரு ஆலயம் உண்டு. அதே மாதிரி நம்முடைய காளையார் கோவிலையும் 3 சிவனாகப்பட்டவர் 3 கருவறையில இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு விசேஷம் நம்முடைய காளையார் கோவில், அதாவது திருக்கான பேர்ல மட்டும்தான் உண்டு. ஏன் அப்படின்னா காளையார் கோவில் அப்படின்றது பாடல் பெற்ற தலங்கள். அப்படி பாடல் பெற்ற தலத்திலே காளையார் கோவில் ஒரு முக்கியமான ஒரு தலம். திருநாவுக்கரசர் பாடியிருக்காரு. சுந்தரமூர்த்தி நாயனாராகப்பட்டவர் இந்த திருக்கான பேர் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு ஒரு நேரத்தில் வரும்போது என்ன அப்படின்னா எங்க பார்த்தாலும் கால் எடுத்து வைக்க முடியல, பூரா சிவலிங்கமா இருக்கு. அப்ப என்ன இது சிவலிங்கமாக இருக்கே, நான் எப்படி ஆலயத்துக்கு வர்றது அப்படின்னு சிவனை வேண்டி அழுது புலம்புறாரு. அப்படி அழுது புலகும் போது அங்கே இறைவனுடைய அருளாலே காளை என்ற நந்தி வந்து இவரை அழைத்து சென்றதாம். அப்படி காளை என்ற நந்தி அழைத்து சென்று கோவிலை காண்பித்த காரணத்தினாலதான் அதுக்கு திருக்கான பேர் என்ற பெயர் மாறி காளையார் கோவில் என்ற பெயர் வந்தது. அப்ப இப்படி மிக சிறந்த ஒரு ஆலயம் எது அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து நம்ம சில கதைகள்லாம் கேட்டிருக்கலாம். என்ன அப்படின்னா சிவனும் வந்து பார்வதி வந்து என்ன பண்ணாங்க, சிவனுடைய கண்களை மூடினாங்க. அப்படி கண்களை மூடும் போது அந்த ஒரு நொடி பொழுது, சிவனுக்கு ஒரு நொடி பொழுதுனா மனிதர்களுக்கு எத்தனையோ 1000 வருடம். அப்ப எத்தனையோ 1000 வருடத்திற்கு மேலே இந்த மக்கள் எல்லாம் அந்த ஒரு நொடி பொழுதுல வந்து இருள வாழ்ந்தாங்களா. அப்படி இருள வாழ்ந்ததுக்கு காரணம் யார் அப்படின்னா பார்வதி கண்ணை மூடுனதுனால. அதனால கோபம் கொண்ட சிவபெருமான் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தையே இருட்டாக்குனதுனால நீ கரிய நிறத்தோடு சண்டன் என்ற அசுரனை அழித்து பிறகு என்னை வந்து சேருவாய் அப்படின்னார். அதே மாதிரி அந்த அம்மா கரிய நிறத்தோடு சண்டன் என்ற அசுரனை அழிப்பதற்காக தேவி கோட்டை கட்டினாங்க. அதனாலதான் அந்த இடத்திற்கு தேவ கோட்டை அப்படின்னு சொல்லி பேரு. அதே மாதிரி அந்த தேவியாகப்பட்டவள் இருக்கக்கூடிய இடத்தை தேவர்கள் கண்டதாலதான் அந்த இடத்திற்கு கண்ட தேவி அப்படின்னு சொல்லி பேரு. அந்த அசுரனை அழித்து வெற்றி பெற்றதுனாலதான் அந்த இடத்துக்கு வெற்றியூர், இன்னைக்கு திருவெற்றியூர்னு சொல்றோம்ல பாகம்பிரியாருடைய ஆலயம், அந்த இடத்திற்கு திருவெற்றியூர் அப்படின்னு சொல்லி பேரு. அப்ப அப்படிப்பட்ட அந்த அசுரனை அழித்து பிறகு சொர்ணகாளீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய இறைவனோடு சேர்ந்த காரணத்தினாலே உருவானதுதான் காளையார் கோவில் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரு தொன்மையான ஒரு ஆலயம். அதற்கான சிறப்பு ஒவ்வொரு சாமி உருவானதுக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு புராண கதைகள் உண்டு. அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் மிகச்சிறந்த ஒரு பெருமையான ஒரு விஷயம் ஆதி காலத்தில் இருந்தது. ஒரு பழக்கம் கூட சொல்லலாம். அந்த பெருமை இன்னைக்கு இருக்கு. ஆனா ஒரு பழக்கம் ஆதி காலத்தில் இருந்தது. என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியிலே பிறக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய், இன்னும் சொல்லணும்னா ஒரு சமாதின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமாதி ஒரு இறந்தவர் அவருடைய உடல் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு போய் அந்த மண்ணை எடுத்து அந்த குழந்தைகளுடைய நாக்கில் அப்படி சும்மா அப்படி பேருக்கு தொட்டு அப்படி எழுதுவாங்களாம். எங்க நம்முடைய நாட்டரசன் கோட்டை இருக்கு இல்லையா, அந்த நாட்டரசன் கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருதிப்பட்டி, அந்த கருதிப்பட்டி என்ற இடத்துல யாருடைய சமாதி இருக்கு? கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்தது தமிழ்நாடுன்னு பாரதி சொன்னார் இல்லையா. அந்த கம்பருடைய கடைசி காலம், இறுதி காலம் முடிந்து அவருடைய உடல் அடங்கப்பட்ட இடம் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாட்டரசன் கோட்டை. அந்த நாட்டரசன் கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கருதிப்பட்டி அப்படின்ற ஊர்ல தான் கம்பருடைய உடல் இருக்கு. அந்த உடல்ல ஆதி காலத்துல, அந்த காலத்துல பழக்கமாக பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளை தூக்கிட்டு போய் அந்த மண்ணை அப்படி தொட்டு குழந்தைகளுடைய நாக்கில் அப்படி ஓம் அப்படின்னு எழுதும் போது அந்த குழந்தைகளுக்கு கம்பர் மாதிரி நல்ல அறிவும் நல்ல படிப்பும் நல்ல புலமையும் வரும் அப்படின்னா ஆதி காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்பா அவ்வளவு ஒரு பெருமையான சோழ நாட்டிலே பிறந்த புலவராக இருந்தாலும், ஏன்னா இன்னைக்கு சோழ நாட்டில் தேரெழுந்தூர் அப்படின்ற ஊர்ல பிறந்தவர் கவி சக்கரவர்த்தி கம்பர். ஆனா அவருடைய இறுதி காலமும் அவருடைய உடலும் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம நாட்டரசன் கோட்டையில நம்ம ஊர்ல இருக்கு, கருதிப்பட்டியல் அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆரம்பத்தில் சொன்னேன், காளையார் கோவில் 155 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய காளையார் கோவில்ல
சின்னமாக திகழ்கிறது. ஏன் முத்திரை சின்னமாக திகழ்கிறது அப்படின்னா அதுல எந்த குறிப்பிட்ட ஒரு அதாவது எப்படி சொல்றது, ஒரு மதத்தையோ யாரையும் குறிப்பிடக்கூடிய ஒரு சிலை வந்து திருவில்லிபுத்தூருடைய கோபுரத்தில் கிடையாது. அதே மாதிரி தான் காளையார் கோவில் கோபுரத்திலையும் எந்த சிலையும் கிடையாது, ஒரே ஒரு சிலை மட்டும்தான் இருக்கு, மகாலட்சுமியினுடைய சிலை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கோபுரம் எது அப்படின்ற பெருமையும் இங்க நம்முடைய ஊரை சேரும். அதுவும் ஒரு சிறப்பு தான். அதெல்லாம் நிறைய சிறப்புகள் எல்லாம் இருந்தாலும் இன்றைக்கு என்னுடைய தந்தையினுடைய கட்டளை கிணங்க காவலுக்கு செல்ல வேண்டும். என்னுடைய தோழிகளுடைய வரவிற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னுடைய தோழிகளை காணவில்லை. காரணம் பாலை முள்ளம் நெய்தல் மருதம் குறிஞ்சி என்ற ஐவக நிலங்களிலே குறிஞ்சிலத்தை பெருமாளிக்கக்கூடிய என்னுடைய தந்தையாகப்பட்ட நம்பி தலைவனுடைய கட்டளை கிணங்க காவலுக்கு செல்ல வேண்டும். வருவார்கள் என்னுடைய தோழிகள். வழியாக கிடைக்கும் சிவரஞ்சனி அவர்களுக்கு விழா காண்பிசதாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்துகிறார்கள். ஆடை அணிவித்து மரியாதை செலுத்திய மாபெரும் இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள், தாய் குளங்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் பிரியமான வணக்கம். நன்றி. அமைதியான நல்லா வந்துருச்சா? அதாவது ஒரு சில பேரில் கூட்டம் அதிகமாக இருக்குது, சில பேசிகிட்டே இருப்பாங்க. ஆமாம், நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஆனால் இங்கே அமைதியாக இருந்து பார்க்குறாங்கன்னா ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி தான் எத்தான் வேணாக்கணும். கற்பகதரு என்று சொல்லக்கூடிய மரமாகப்பட்டது தெய்வ உலகத்துல என்ன கேட்டாலும் கொடுக்குமா. காமதேனு என்ற பசுவும் அதே மாதிரிதான். அதே மாதிரிதான் நம்முடைய பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய அந்த கற்பக விநாயகராகப்பட்டவர் இன்றைக்கும் நவகிரகங்கள் அவருடைய ஒவ்வொரு அங்கங்களிலும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அதை ஒவ்வொன்றும் நம்ம வழிபடும் போது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் பாவங்களும் கிரக தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி உண்டியல் இல்லாத ஆலயம் எது அப்படின்னா அது நம்முடைய பிள்ளையார் பட்டி அப்படின்றது மிக பெரும் ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி எங்க மதுரையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருவிளையாடல் புராணத்துல ஒரு கதை உண்டு. மதுரையை அழிக்க யானை வந்தது, அதை சொக்கர மீனாட்சியினுடைய அருளாலே அது அப்படியே கல்லா நிப்பாட்டினாங்க, யானை மலை. அடுத்து பாம்பு வந்துச்சு, அந்த பாம்பை கல்லா நிப்பாட்டினாங்க, அது நாகமலை. அடுத்து ஒரு பசு வந்துச்சு, அதை கல்லா நிப்பாட்டினாங்க, பசுமலை. ஒன்றுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு, அது வேற. இங்கே நான் அதை மட்டும் சொல்றேன். அப்ப இப்படி ஒரு கதைகள் உண்டு. அதே மாதிரி நம்முடைய இந்த சிவகங்கை மாவட்டத்தில் முருகனுடைய மயில் ஒரு இடத்துல மலையா இருக்கு. முருகனோட மயில் இருக்கு இல்லையா, முருகனுக்கு மயில் வாகனம். அந்த மயில் வாகனம் இன்றைக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் மலையாக இருக்கக்கூடியது. இங்க அப்படின்னா ஏன்னா கையிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்ப்பதற்காக ஒரு நேரத்திலே பெருமாளாகப்பட்டவர் வர்றாரு. அப்படி பெருமாள் வரும்போது அவருடைய வாகனம் என்ன, கருட வாகனம். அப்படி கருட வாகனத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது பிரம்மாவும் வர்றாரு சிவபெருமானை தரிசிப்பதற்காக. அப்ப அவர் என்ன வாகனத்தில் வருவாரு, அன்ன வாகனத்துல. அப்ப ரெண்டு பேருடைய வாகனமும் வெளியில நிக்குது, உள்ள போய் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப முருகனுடைய மயில் வாகனம் அங்க இருக்கு. அப்ப இருக்கக்கூடிய மயில் வாகனம் சற்று நேரத்துல முருகன் பாக்குறாரு, அங்க அன்ன வாகனம் உள்ள
கருட வாகனம் இல்ல. என்ன பிரச்சனைன்னு கேட்டா மயில் வாகனம் என்ன சொல்லியிருக்கு, கருடனை காட்டிலும் இந்த அன்னத்தை காட்டிலும் சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட அவருடைய மகனான முருகனுடைய வாகனமான நான் தான் உயர்ந்தவேன்னு சொன்னேன். சண்டை வந்துருச்சு, சண்டையில அவங்கள விழுங்கி விட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப கோபப்பட்ட முருகப்பெருமான் நம்முடைய இடத்தை தேடி விருந்தினரா வந்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு மரியாதை இல்லாம நீ நடந்ததுனால பூ உலகிலே கல்லாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்தாரு. அதன் பிறகு கருடனுக்கும் அன்னத்திற்கும் உயிர் கொடுத்தாங்க. அப்ப அந்த மயிலாகப்பட்டது கல்லாக பூ உலகிலே ஒரு இடத்துல இருந்தது. அதனாலதான் இன்றைக்கும் அதை மயூர மலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மயூர மலையாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்க பிள்ளையாருக்கு பேரு கூட அப்படி போகும்போது அந்த தோகையை மகிழ் விருத்து ஆடுவது போன்று இருக்குமா. அதனால அவருக்கு பேரு தோகையடி விநாயகர் பேரு. அதைத்தான் இன்னைக்கு நம்ம குன்றக்குடி என்று சொல்லக்கூடிய முருகனுடைய ஆலயம். அந்த குன்றக்குடியில் இருக்கு இல்லையா மலை, அந்த மலையை இங்கிருந்து பார்த்தாலும் மயிலுடைய அம்சமாகவே தெரியுமா. அது மாதிரி மயிலே மலையாக அதுவும் கல்லாக மாறி பிறகு முருகன் காட்சி கொடுத்து மோட்சம் தந்தது எங்கே அப்படின்னா அது குன்றக்குடி அப்படின்றது மேலும் ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட முருகனுக்காக என்னுடைய தந்தை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இன்னும் தோழிகளை காணவில்லையே. வருவாங்க இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே